ஹல்லேலூயா. குட் மார்னிங். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கும் என்னோட கூட அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் ஆயத்தமா இருக்கீங்களா? அப்ப வாங்க ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்திற்குள் சென்று விடலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. உடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்றாயிருக்கிறது. எங்கள் இருதயத்திற்கு தேவையான ஆறுதலையும் எச்சரிக்கையையும் தருகின்ற உம்முடைய வார்த்தைகளை இந்த நாளிலும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோன்னு சொல்லுவீங்க, ஆனா சிலருக்கு மனசு நல்லா இருக்காது. இன்னும் சில பேரை கேட்டா சூழ்நிலை சரியில்லாமாங்க, இன்னும் சில பேர் ஆரோக்கியம் நல்லா இல்லாமாங்க, இதில் இன்னும் சில பேர் என்னங்க ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? ஆமாங்க, அதாவது நாமளே தான் நம்முடைய எல்லாவற்றையும் கெடுத்து கொள்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தார். அவர் செய்ததெல்லாம் நல்லது நல்லது நல்லது. அவர் எப்போதுமே நமக்கு நல்லது செய்கிறவர் தானே தவிர தீங்கிழைக்கிறவர் அல்ல. அவர் ஒருவருக்கும், எந்த மனிதனுக்கும் மனப்பூர்வமாக துக்கத்தையோ வேதனையோ உண்டாக்குகிற தேவன் அல்ல. அநேக வேளைகளில் நாம தான் நமக்கே தீங்கிழைச்சுக்கிறோம். ஏன் நல்லா இல்ல? நீங்க நல்லாவே இல்லை மனசு அப்படிங்கும்போது ஏன் நல்லா இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது காரணம் உங்களுக்கே தெரியுங்க. எப்போ இருந்து நல்லா இல்லை? நேத்து அந்த ஆளை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான், அதாவது ஒரு வார்த்தை என்னை பற்றி பேசினதுல இருந்து, அல்லது அவரை நான் ஞாபகப்படுத்தின அந்த நேரத்திலிருந்து, சரி அவரோ அல்லது அந்த அம்மாவோ, ஒருவேளை நாம் பிறர் நமக்கு செய்த துரோகங்கள், ஒருவேளை அவ்வளோ பெரிய வார்த்தை தேவையில்லை, அவமானங்கள், நிந்தைகள், பிறர் சொன்ன ஏதோ வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் அப்படியே காயத்தை உண்டாக்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் பாவம் தெரிஞ்சு சொல்லுவாங்க, ஆனால் சிலர் தெரியாம சொல்லிடுவாங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் ஒரு வித துக்கத்தை உண்டாக்குற வார்த்தைகளை யாராவது சொல்லும்போது, அதுலேயும் இல்லாத பொல்லாதவைகளை சொல்லி நமக்கு தீங்கிழைக்கும் போதோ அல்லது நம்ம ஏமாற்றுகிற போதோ, நம்ம மீது குற்றங்களை சுமத்துகிற போதோ, நம்ம மீது நிந்தைகளை சுமத்துகிற போது கட்டாயமா நமக்கு கண்டிப்பா வந்துடும். என்னது? அன்பா? கோபம், ஒரு விதமான மனபாரம், எரிச்சல். திரும்ப நாம கூட கடகடன் ஏதாவது வார்த்தையை சொல்லிடுவோம், ஏதாவது நம்ம திட்டக்கூட செஞ்சிடுவோம். அப்ப இன்னும் கெட்டு போயிரு மனசு. கவனிங்க, இந்த உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே என்ன மதிக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், என்னை பார்த்து நல்லவங்கன்னு சொல்லணும், நான் என்ன செஞ்சாலும் அதை பாராட்டணும், அப்படி யோசனை நமக்கு இருந்தா நாம ஒரு காலம் நல்லா இருக்க முடியாது. மனிதர்கள் அவங்க இஷ்டப்படிதான் நம்ம கிட்ட நடந்துக்குவான். நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது, அதே போல நீ எப்படி எடுத்துக்கிறங்கிறது தான் முக்கியமானது. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அன்று கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு தீங்கிழைக்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் தீங்குகளை மன்னியும். இல்லையாங்க? எங்களுக்கு எதிராக தவறாக நடந்து கொண்டவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் தவறுகளை எங்களுக்கு மன்னியும். அப்படிங்கிற ஜெபத்தை நாம டெய்லி செய்யணுங்க. செய்யணும்னா தவறாம ஜெபம் பண்ணி அதன்படி நாம பிறரை மன்னிக்கும் போதுதான் தேவனும் நம்மை மன்னிப்பார். நீங்கள் மற்றவர்களுடைய தப்பை மன்னிக்கும் போதுதான் உங்களுடைய தப்பு உங்களுக்கு மன்னிக்கப்படும். நாம யாரையும் மன்னிக்காம தேவன் மாத்திரம் நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கறது நியாயம் இல்லையே. நீங்க ஒருவேளை மன்னிக்காவிட்டா, யாரா இருந்தாலும் சரிங்க, வீட்டார் மேலேயே உங்களுக்கு கோபம் இருக்கலாம், அல்லது வெளியாட்கள் மேல கோபம் இருக்கலாம். இந்த விதத்திலேயாவது அநியாயமாவோ அனாவசியமாகவோ நம்ம வாழ்க்கையில குறுக்கிட்டு நம்மளை துக்கப்படுத்தி நமக்கு தீங்கிழைக்கிறவர்களா இருந்தாலும் நாம செய்ய வேண்டியது என்னன்னா அவங்கள மன்னிக்கணுங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லை. நான் ஏசப்பாவோட சமூகத்தில் ஜெபித்து அவருடைய முன்மாதிரியை
நாம் பின்பற்றினால் அப்போ அது சுலபமாகும். சிலுவையிலே ஆண்டவர் செய்த ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான ஜெபம். என்னன்னா, பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். ஒருவேளை இன்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் என்றால், சுவிசேஷத்தை கேட்ட பிறகும் கூட தப்பு செய்கிற மனிதர்களுக்காக அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியும், ஆனாலும் ஆண்டவரே இவர்களை நீங்கள் மன்னியும் அப்படின்னு பண்ணியிருப்பார். அதனால தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் பிறர் நமக்கு தீங்கிழைக்கும் போது நாம அவங்கள மன்னிக்கணுங்க. நீ ஒருவரை மன்னிக்காவிட்டால் அது அவர்களுக்கு அல்ல, உனக்கு தான் பாரம் அதிகமா இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம மன்னிக்கிறதால யாருக்கோ உபகாரம் பண்றது இல்லைங்க, நமக்கு நாமே உபகாரம் பண்ணிக்கிறோங்கிறது தான் அர்த்தம். அப்பதான் நம்ம மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், அமைதல் கிடைக்கும். ஆமாங்க, நம்ம அடுத்தவங்கள மன்னிக்காம கோபத்தோடு இருந்தோம்னா நம்ம ஜெபம் பரலோகத்தை போய் எட்டாதுங்க. நீ பலிபீடத்தின் அருகே வருகிற போது உன் சகோதரனுக்கு உன் மீது கோபம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ முதல்ல போய் அவனோட சமாதானமாகிவிட்டு அப்புறம் வந்து ஜெபம் பண்ணு. அப்ப பலினா இப்போ ஜெபம். நீ ஜெபிப்பதற்காக முழங்கால் படிக்கும் போது யாருக்காவது உன் மீது கோபம் இருந்தா முதல்ல அவங்க கூட போய் சமாதானம் ஆயிட்டு அப்புறம் வந்து ஜெபிக்கும் போது அவன் ஜெபத்தை கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எத்தனை பேர் இன்னைக்கு மன்னிக்கிறோம்? அன்லிமிட்டெட் ஃபர்கிவ்னஸ் தான் ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார். ஒரு எல்லையே இல்லாத அளவுக்கு தேவன் நம்மை மன்னிக்கிறார். தாவீது கூட சொல்லுவான், என் பாவத்துல பாதியே ஆண்டவர் மறந்தே போயிட்டாருன்னு. நாம் அவரிடத்துல கேட்காததற்கு முன்பே அவர் சிலவற்றையெல்லாம் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிற போது கவனிங்க, நான் என் சித்தத்தின்படி உன் பாவங்களை எல்லாம் துடைத்தெறிகிறேன், இனி ஒருபோதும் அதை நான் நினைக்கப் போவதில்லை என்கிறார். ஆண்டவருடைய மன்னிப்பு எவ்வளவு பெரியதென்றால், அவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த பாவங்களெல்லாம் அப்படியே துடைத்து விடுகிறேன் என்கிறார். அதாவது ஒரு டீச்சர் போர்டில் எழுதுனதுக்கு அப்புறம் அதாவது அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டஸ்டரை வச்சு தொடச்சிருவாங்கல்ல, அப்போ அங்கே எதுவுமே இருக்காது. அதே போல் ஆண்டவர் மறுபடியும் ஒரு காலம் நினைவு கூற மாட்டார் ஒரு முறை மன்னித்ததற்கு பிறகு. அதுதான் அங்கே மன்னிப்பு. நம்ம அநேக முறை மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் எப்பாவது கோவம் தான் மறுபடியும் பழசு எல்லாத்தையும் தோண்டும். அப்படின்னா உண்மை என்ன? மன்னிக்கலான்னு தான் அர்த்தம். அன்பு மன்னிக்கக்கூடியது. There is no record of wrongs in love என்று சொல்லுவாங்க. அதாவது அன்பு எல்லாவற்றையும் மூடும் என்பதனாலே அளவற்ற அன்போடு நாம் இருக்கணுங்க. அன்பு கூறுகிறவர்கள் தான் மன்னிப்பாங்க, அன்போடு இருக்கிறவங்க மன்னிப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் அன்பே உருவானவர் என்பதால் நம்மை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாமும் கூட பிறரை மன்னித்து நாமும் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருக்கா? என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாது, நான் அவங்க கூட பேசவே மாட்டேன், எனக்கும் அவங்களுக்கு இனி சம்மந்தமே இல்லை, அவங்க வீட்டு வாசலே நான் மிதிக்க மாட்டேன், எதுக்காக நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், அவங்களுக்கும் எனக்கும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டாங்களே, இந்த அளவு குற்றம் சுமத்தி எனக்கு எவ்வளவு தீங்கிழைச்சிருக்காங்க அப்படின்னு யார் மேலேயாவது ஒரு கிரட்ஜ் அல்லது கோபம் அல்லது ஒரு பகை, துவேஷம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா என்றால் உடனடியாக இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு அறிக்கை செய்யுங்க. இன்னும் யார் மேலெல்லாம் கோபம் இருக்கிறோம் அவங்க எல்லார்கிட்டையும் போய் சமாதானம் ஆயிடுங்க. அப்பதாங்க அவங்களால சமாதானமா இருக்க முடியும். யாரா இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ம இருதயத்துல நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நாம மன்னிக்கலன்னா ஆண்டவரும் நம்மளை மன்னிக்க மாட்டாருங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நான் திரும்ப நினைவுபடுத்துறேன். என் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல என் கடன்களை எனக்கு மன்னியும். சில பேருக்கு ஒரு கேள்வி, அன்னைக்கும் பேதுருக்கு அதே கேள்வி வந்து, எத்தனை தடவை ஒருத்தர் மன்னிக்கணும்? ஒரு தடவையா, 2 தடவையா, 3 தடவையா அல்லது 7 தடவையா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்றான். அவனே அங்க ஒரு நம்பரை சொல்றான் பாருங்க. என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் பண்ணா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தரமா? அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில பாருங்க, 22ஆம் வசனம். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன்.
ஒரு 7 இல்ல 77 தரம் அப்படின்னு என்ன கணக்கு போட்டுட்டு இருப்பியா? என்ன மன்னிக்கிறத கணக்கு இல்லைல்ல, எண்ணில் அடங்கா தரம். ஒவ்வொரு முறையும் நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களை, அதேபோல் நம் மீது நிந்தை சுமத்துகிறவர்களை, தீங்கிழைத்தவர்களை நினைக்கும் போது நமக்கு அப்படியே வந்து இந்த பிபி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்புறம் அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் சொல்றாங்கல்ல. ரொம்ப நேரம் அந்த மாதிரி ஒரு சூழல் உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, மனசுல அமைதியா இருக்கிற மனசுக்குள்ள ஏற்படுற கலவரம். அது நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுத்துரும், மன அமைதியை அப்படியே கெடுத்து போட்டுடும். அது மாத்திரம் இல்லைங்க, தேவனுடைய பார்வைக்கு குற்றமுள்ளவங்களாயிடும். எத்தனை தடவை மன்னிக்கிறது ஆண்டவர்? இன்னும் எத்தனை தரம் தான் மன்னிக்கிறது? ஆண்டவருடைய பதில் எத்தனை தரம்னாலும் மன்னிக்கணும். என்ன மன்னிக்கிறதுக்கு ஏதாவது செலவாகுதாங்க? பணம் செலவாகுதா? உன்னுடைய உள்ளத்துல நீ நினைச்சா போதும், கிறிஸ்துவின் அன்பை நினைவு கூர்ந்தா போதும், உன்னுடைய உள்ளத்துல மிக சுலபமாக நம்மால் மன்னிக்க முடியும். இப்படி சொல்லி ஆண்டவர் இன்னொரு ஓமையை கூட அங்க சொல்றாரு பாருங்க. ஒரு எஜமானனுக்கு ஒரு பணியாளன் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தானா. 10,000 தாலந்து கடன் பட்டவன் வந்து, ஐயா ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் அப்படின்னு வேண்டிக் கொள்றான். ஏன்னா கவனிங்க, அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டு இருந்தான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். வாங்கின கடன் எவ்வளவு? 10,000 தாலந்து. ஒரு தாலந்துனா 3,600 ரூபாய். இப்ப 10,000 தாலந்து அப்படின்னா ஏறக்குறைய 3,60,00,000 ரூபாய். அந்நாட்கள்ல சில இங்கிலீஷ் பைபிள்ல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்னு இருக்கு. அதாவது வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் கடனை தீர்க்கவே முடியாது. அதனாலதான் அந்த முதலாளி சொல்றான், அவனையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் விற்றாலும் கூட அந்த கடனை தீர்க்க முடியாது. அந்த உடனே கட்டுன்னு சொன்னப்பா, ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறவன், இந்த கடனை தீர்க்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்மேல் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் தன் எஜமானிடத்தில் வேண்டிக் கொண்ட போது, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி, சரிப்போ நீ அந்த கடனை கட்ட வேண்டாம் அப்படின்னு விடுதலை பண்ணிட்டான். உன் கடன் எல்லாத்தையும் நான் விட்டுறேன், உன் வாழ்நாள் முழுக்க நீ கடினமா உழைச்சாலும் கூட கட்டவே முடியாத அளவுக்கு கடன் அதிகமாயிடுச்சு, எல்லாத்தையும் உனக்கு மன்னிச்சு விட்டுறேன் போன்னா. உண்மையாங்க, நம்ம பிறர் செய்கிற சின்ன சின்ன தப்பை கூட மன்னிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறோம், அவ்வளவு தயங்குறோம், அதுக்காக நேரத்தெல்லாம் தாழ்த்துறோம். பட் நாம எவ்வளவு தப்பு பண்றோம், எவ்வளவு தப்பு பண்ணி எத்தனை தடவை ஆண்டவரை துக்கப்படுத்துறோம். நம்ம தெரிஞ்சு தெரியாம தேவனுடைய மனதை எவ்வளவு காயப்படுத்துறோம், எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டும் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவங்களாக இருக்கிறோமே. எத்தனை விஷயங்கள்ல தேவன் எத்தனை தரம் நம்மளை மன்னிக்க வேண்டி இருக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய அன்புக்கு நம்மளால நன்றி சொல்லவே முடியாதுங்க. ஆனாலும் கூட நம்முடைய பாவம் அக்கிரமங்கள் இவைகளுக்காக நம்மை நித்திய நரகத்திற்கு அனுப்பாமல் நம்மை மன்னிக்கிற ஆண்டவருடைய அந்த அன்பை உண்மையாகவே நாம் உணர்ந்தால் நன்றியுள்ளவர்களாக இருப்போங்க. அவனுடைய கடனெல்லாம் மன்னிக்கப்பட்ட போது அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட போனான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய உடன் வேலைக்காரன் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். பாருங்க, 10,000 தாலந்து மன்னிக்கப்பட்டு ஜஸ்ட் 100 வெள்ளிப்பணம் தான் தன்னிடத்தில் கடன் பட்டவனை பிடிச்சு அந்த 100 வெள்ளிப்பணத்தை, அதாவது 100 வெள்ளிப்பணம் தான், ஆனா 10,000 தாலந்துகள் தனக்கு மன்னிக்கப்பட்டிருந்த போது தான் 100 வெள்ளிப்பணம் கடன் கொடுத்தவனை போய் பிடிச்சு இப்ப கூடுன்னு அவன் கேட்கிறான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவனிடத்துல கடன் வாங்கினவன் ஐயா ஐயான்னு காலில் கையில் விழுந்து நான் எப்படியாவது கொடுத்து தீர்க்கிறேன்னு சொன்னப்போ அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு வித்தான். என்னங்க இது? மன்னிக்கப்பட்டிருக்கிறான், இவன் மன்னிக்கணுமா இல்லையா?
எவ்வளவோ மன்னிக்கப்பட்டோம், இதை இவனுக்கு மன்னிக்கணுமா இல்லையா? அதை ஒத்துக்காம அவனை காவலில் போட்டுனப்ப அதை கேள்விப்பட்ட இன்னொருத்தன் எஜமானங்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். நீங்க என்னமோ அவனுக்கு 10,000 தாலந்தை விட்டு கொடுத்துட்டீங்க, ஆனா அவனுக்கு ஒரு 100 வெள்ளிக்காசு ஒருத்தன் தரணும்னு அவனை பாடாப்படுத்துறான். ஜெயிலில் கூட அடைச்சிட்டான்னு சொன்னப்ப எஜமானனுக்கு கோபம் அவன் வர சொல்லி, வாங்க மொத்த கடனை நீ உடனே செட்டில் பண்ணு அப்படின்னு அவனை கண்டித்து என்ன செய்யறான் கவனிங்க. 33வது வசனம், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் தான் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். நாம் மனப்பூர்வமாக நம் சக மனிதர்களை நாம் மன்னியாவிட்டால் தேவனும் நமக்கு மன்னிக்க மாட்டார். மன்னிங்க. அப்பா அம்மா மேல கோபம் இருக்கா? அத்தை மாமா மேல கோபம் இருக்கா? அண்ணன் தம்பி மேல கோபம் இருக்கா? உங்க நண்பர்கள் மேல கோபம் இருக்கா? தீங்கிழைத்தவர்கள் மேல கோபம் இருக்கா? இப்படி யார் மேல இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், வெளியாட்களாக இருந்தாலும், யார் மேலேயாவது கோபம் இருந்தா, யார் மேலேயாவது பகையோடு இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க ஆண்டவர் நாமத்தில். காரணம், நாம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நம்முடைய மன அமைதியை காத்துக்கொள்வதற்கு. மன்னிக்கிற குணமுடையவர்களாக இருந்தால் பாக்கியவான்களாயிருப்போம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மன்னிக்கிறதற்கும் மன்னிக்கப்படுகிறதற்கும் உம்முடைய சாட்சிகளாய் வாழ்கிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுங்க ராஜா. இது தீங்கு நிறைந்த உலகமாயிருக்கிறது. எத்தனையோ பேர் எங்களை பாடுபடுத்துகிற போது, நிந்தை சுமத்துகிற போது, நஷ்டங்களை உண்டாக்குகிற போது, எங்கள் மீது அனாவசியமான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறது. பொறுத்துக் கொள்ளுகிற மனசு, மன்னிக்கிற மனசு, சகித்துக் கொள்ளுகிற மனசு, நேசிக்கிற மனசு நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய நாமம் தரித்து எங்களுக்கு அருளி செய்யுங்க ராஜா. நாங்கள் மன்னிப்பதன் மூலம் நாங்களும் மன்னிக்கப்படுவோம் என்று, நாங்கள் பிறரை நேசிக்கும் போது நாங்களும் நேசிக்கப்படுவோம். எங்கள் மன அமைதியை காத்துக்கொள்வதற்கு மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இன்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் உம்முடைய சமூகத்திலே உம்மால் மன்னிக்கப்பட்டு எங்களுக்கு விரோதமாய் எங்களை பாடுபடுத்துகிறவர்களை நாங்கள் மன்னித்து எங்கள் மன அமைதியை காத்துக்கொள்வதற்கும் உம்முடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கும் எங்கள் யாவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களை குறித்த தகவல்களை அனுப்பி வையுங்கள். பிரதேசத்தார் 91000088 என்ற நம்பருக்கு தயவு செய்து அனுப்பி வையுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை தயவு செய்து உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். உங்களுக்காக தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறோம். கேட்டு கடைபிடித்து விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நம் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் யாவருக்கும் துணையாயிருப்பதாக.